வணக்கம். உணவு என்பது எல்லா உயிரினங்களுக்கும் முக்கியமான ஒன்று. உணவில் இருக்கும் ஊட்டச்சத்துக்கள் மூலம் உடலுக்கு ஆற்றல் கிடைத்து உடல் நலமாக இருக்கும். எனவே நாம் தினமும் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கும் உணவுகளை உண்பது சிறந்தது. நம் முன்னோர்கள் உணவு சமைக்க பயன்படுத்திய பொருட்கள் பெரும்பாலும் மருத்துவ குணம் நிறைந்த பொருட்களாக இருந்ததால் அவ்வுணவு வகைகளும் மருத்துவ தன்மையை கொண்டிருந்தது. அவ்வழிமுறைகளை இன்றும் நாம் பின்பற்றி வருகின்றோம். உணவு சமைக்க பயன்படுத்தப்படும் மசாலா பொருட்கள், நறுமண பொருட்கள், இலைகள், கீரைகள், தானியங்கள் ஆகியவை எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்ததாகவும் மூலிகைகளாகவும் தான் இருக்கின்றன. இவை எல்லாவற்றிலும் ஊட்டச்சத்துக்கள் மிகுதியாக இருக்கின்றன. உணவின் நறுமணத்தையும் சுவையையும் அதிகப்படுத்துகின்றன. சிறுதானியங்களை மட்டுமே பயன்படுத்தி கூட பல சத்தான உணவு வகைகளை சமைக்க முடியும். இவ்வுணவு வகைகளில் பல வகையான ஊட்டச்சத்துக்கள் இருக்கின்றன. குறிப்பாக நார்ச்சத்து, ஜிங்க் மற்றும் கால்சியம் மிகுதியாக இருப்பதனால் இவ்வுணவு வகைகளை உட்கொண்ட ஒருவர் எவ்வளவு நேரம் கடுமையாக வேலை செய்தாலும் சோர்வடைய மாட்டார். சிறுதானிய உணவு வகைகளுக்கு பழக்கப்படாதவர்கள் ஆரம்பத்தில் இவ்வுணவுகளை ஒருவேளை மட்டும் உண்ண வேண்டும். பிறகு படிப்படியாக 3 வேளையிலும் உண்டு பழகி கொள்ள வேண்டும். ஏனென்றால் மற்ற உணவு வகைகள் செரிமானம் செய்து பழகிய நமது செரிமான மண்டலம் சிறுதானிய உணவு வகைகளை செரிமானம் செய்ய நேரம் எடுத்துக்கொள்ளும். அது மட்டுமன்று, தைராய்டு பாதிப்பு உடையவர்கள் மற்றும் ஒவ்வாமை எதிர்வினை உடையவர்கள் மருத்துவரிடம் ஆலோசனை பெற வேண்டும். அல்லது சிறுதானிய உணவு வகைகளை தவிர்த்து கொள்வது சிறந்தது. இது போன்ற சத்தான உணவுகளை உண்பதால் நமது உடல் உறுப்பு அமைப்பில் இருக்கும் உபாதைகள் நீங்கி சீராக செயல்பட உதவும். பல நோய்களையும் குணப்படுத்தும் அல்லது கட்டுப்பாடாக இருக்க உதவும். எனவே ஊட்டச்சத்துக்கள் மிகுதியாக இருக்கும் சிறுதானிய உணவு வகைகளையும் மூலிகைகள் மற்றும் மருத்துவ தாவரங்கள் சார்ந்த பொருட்களை உணவில் சேர்த்து உண்டு பழகிக்கொண்டு நமது உடல் நலத்தை மேம்படுத்துவோம். நன்றி.